வணக்கம். நம்ம வாழ்க்கையில புயல் மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வருது போகுது. ஆனா அதுக்கு நடுவுல எப்படி அசையாம நிக்கிறது? இதுக்கு ஒரு ஆழமான பதில ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட உறுதிங்கிற தியானம் கொடுக்குது. வாங்க, இந்த மூல நூல்ல என்ன ஞானம் மறைஞ்சிருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்கு. எதுவுமே நிரந்தரமல்ல. இப்படி ஒரு சூழல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசைக்க முடியாத ஒரு விஷயத்த, உங்களுடைய அந்த மையத்தை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? வாங்க, இந்த ஒரு முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல உறுதி அப்படின்னா என்ன? இந்த தியானத்தோட ஆணி வேறே இந்த வார்த்தை தான். அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? சும்மா மனசுல தைரியமா இருக்கிறதா, இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? வாங்க பார்க்கலாம். இந்த மூலநூல் உறுதிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. அது சும்மா ஒரு திடமான மனசு மட்டும் இல்லையா, அது ஸ்தானு மாதிரி. ஸ்தானுன்னு என்ன தெரியுமா? அசையவே அசையாத ஒரு தூண். அதே மாதிரி அது அசலம், அதாவது எந்த ஒரு சக்தியாலையும் அசைக்க முடியாத ஒரு மலை. இந்த ரெண்டு உருவகங்களையும் யோசிச்சு பாருங்களேன், எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. இப்போதான் விஷயத்தோட ஆழத்துக்கே வரும். இந்த உறுதிங்கிறது ஏதோ ஒரு நல்ல குணம் மட்டும் கிடையாது. இந்த மூலநூல் என்ன சொல்லுதுன்னா, இது பெரிய பொருளை அடைதற்கு உற்ற உபாயம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன? நம்மளோட அல்டிமேட் ட்ரூத், அந்த பரம சத்தியத்தை அடையறதுக்கு இதுதான் சரியான வழி, ஒரு முக்கியமான கருவின்னு சொல்லுது. சரி, இவ்ளோ பெரிய விஷயத்தை எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் சுவாமி சித்பவானந்தர் நம்மள நேரா இயற்கைக்கே கூட்டிட்டு போறாரு. நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையே உறுதினா என்ன, உறுதி இன்மைனா என்னன்னு ரெண்டு பாதையையும் ரொம்ப தெளிவா காட்டுது. அது எப்படின்னு பாப்போமா? இங்க பாருங்க இந்த ஒப்பீட்ட. ஒரு பக்கம் புயல் மழை ஏது வந்தாலும் அசையாம நிக்கிற மலை, அடிமரம். இன்னொரு பக்கம் லேசா காத்தடிச்சாலே இடம் மாறிற மணல், வளைஞ்சு நெளிஞ்சு போற கொடி, காத்துல நடுங்குற நாணல். இதுக்கு மேல உறுதிக்கும் உறுதியின்மைக்கும் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கையும் இந்த ரெண்டு ஆப்ஷனை தானே நமக்கு முன்னாடி வைக்குது இல்லையா? ஓகே, மலை, நாணல் எல்லாம் சரி. ஆனா இந்த இயற்கை உதாரணங்கள்லாம் நமக்காக, மனுஷங்களுக்காக என்ன சொல்ல வருது? யார் அந்த மலை மாதிரி இருக்கிற மனிதன்? வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வரியோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க. மத்தவங்க எல்லாரும் மனசு தளர்ந்து போகும்போது யாரு தன்னனியா உறுதியோட நிக்கிறானோ அவன்தான் உண்மையான மனிதன். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு கஷ்டமான ப்ராஜெக்ட் இல்லனா ஒரு குடும்ப பிரச்சனை, சுத்தி இருக்கிற எல்லாரும் சோர்ந்து போய் ஐயோ முடியலன்னு சொல்லும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் நம்பிக்கையோட உறுதியா நிப்பார் இல்லையா, அவர்தான் உண்மையான மனிதன்னு இந்த தியானம் சொல்லுது. இந்த ஒப்பீட்ட பாருங்க, இது இன்னும் ஆழமானது. உறுதியா இருக்கிறவரு ஒரு மலை மாதிரி சுயசார்போட இருப்பாராம். இந்த மூல நூல் அவரை தன்னல் தானாய் இருக்கிறான்னு சொல்லுது. அப்படின்னா அவரோட சந்தோஷத்துக்கோ அமைதிக்கோ வலிமைக்கோ அவர் யாரையும் சார்ந்திருக்கிறது இல்ல. அவருக்குள்ளேயே அவர் முழுமையா இருக்காரு. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, உறுதியே இல்லாதவங்க மத்தவங்களோட உதவிக்காகவும் அவங்க பாராட்டணும்னோ அங்கீகாரத்துக்காகவும் காத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன பாடம் கிடைக்குது? இந்த மாதிரி உறுதியான மனப்பான்மையோட அல்டிமேட் பவர் என்ன? வாங்க, இந்த தியானத்தோட சாராம்சத்தை இப்ப பார்க்கலாம். இந்த வரிகளோட கம்பீரத்தை பாருங்களேன். இது அப்பர் பெருமானோட வாக்கு. பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். இதோட அர்த்தம் என்னன்னா, உடம்புல நோய் வந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, நாங்க எதுக்குமே அடிபணிய மாட்டோம்னு சொல்ற ஒரு பிரகடனம் இது. இதுதான் மன உறுதியோட உச்சகட்டம். இதுதான் உண்மையான தன்னம்பிக்கையோட சக்தி. அப்போ இந்த தியானத்திலிருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? முக்கியமான பாடங்கள் என்னென்ன? 1. உண்மையான பலம் நம்ம உடம்புல இல்ல, நம்ம மன உறுதியில தான் இருக்கு. 2. உங்கள சுத்தி இருக்கிற இயற்கைய சும்மா பாருங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய டீச்சர். 3. மத்தவங்க நம்மள பாராட்டணும், ஒப்புதல் கொடுக்கணும்னு எதுக்குமே காத்திருக்காம ஒரு மலை மாதிரி சுயசார்போட வாழறது தான் நம்ம இலட்சியமா இருக்கணும். இப்ப கடைசியா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான். உங்க வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க. சமீபத்துல உங்களுக்கு ஒரு பெரிய சவால் வந்தப்போ நீங்க அசையாத ஒரு மலையா நின்னீங்களா, இல்ல காத்துல லேசா அசைற நாணல் மாதிரி இருந்தீங்களா? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இத பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் இந்த தியானத்தோட முதல் படி. நன்றி.